கீவ் நகரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆரத்தழுவி வரவேற்ற ஜெலன்ஸ்கியின் தோளில் கை போட்டு மிக இயல்பாக கலந்துரையாடிய பிரதமர் மோடி. போரில் உயிரிழந்த குழந்தைகளை நினைவு கூர்ந்து உக்ரைனில் பிரதமர் மோடி மரியாதை. உருவப்படங்கள் வைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் மோடியும் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மௌன அஞ்சலி. காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். and Asadharan Asoochana Kausalsa Patak 2021 Thiru C. Sivanarul, Inspector of Police, retired, Special Branch CID, Tanjavur. மகப்பேறுக்கு பின் பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு கணவர் இருக்கும் பகுதியிலேயே பணி. புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணிமூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் மரணமடைந்திருப்பது சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. இருவரும் உயிரிழந்தது குறித்து மக்களின் கேள்விகளுக்கு திமுக அரசு பதிலளிக்க வலியுறுத்தல். போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமனின் மரணத்தில் அண்ணாமலை சந்தேகம். பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என கேள்வி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தரப்பில் காலதாமதம் செய்வதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல். ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளின் விவரங்களை 1 வாரத்தில் தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. செந்தில் பாலாஜியை பாதுகாக்கும் நோக்கில் விசாரணையை தாமதப்படுத்துவதாக மனுதாரர் தரப்பின் குற்றச்சாட்டிற்கு தமிழக அரசு மறுப்பு. அரசு வேலை மோசடி வழக்கில் சுமார் 73 அரசு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். பழனியில் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. 2 நாள் நடைபெறும் மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. திண்டிவனம் சார் பதிவாளர் ரமேஷின் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு. அதிகாரிகள் வருவதை அறிந்து பணம், நகை உள்ளிட்டவற்றை ஜன்னல் வழியே வீசிவிட்டு தப்ப முயன்ற ஊழியர்களை பிடித்து விசாரணை. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளவில்லை என விளக்கம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் கடந்த 12ஆம் தேதி 23 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 6 பேர் 2 பைக்குகளில் செல்லும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவு. தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. முன்பெல்லாம் குளத்து நீரை குடிநீராக பயன்படுத்திய நிலையில் தற்போது கால்நடைகள் கூட குடிக்க இயலாத நிலை உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்களில் உள்ள 245 மாநகராட்சி பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ஏற்பாடு. மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. கெட்டுப்போன இறைச்சியை வாங்கி பயன்படுத்தும் நட்சத்திர ஹோட்டல்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. ஜோத்பூரிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன 1600 கிலோ ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. எவ்வளவு பெரிய நட்சத்திர ஹோட்டலா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை விடணும். இந்த மாதிரி எங்க FSSAI நம்ம நடவடிக்கைனா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வார்னிங் நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்போம்.
திரும்ப நம்ம இப்போ வந்து மீட்டிங் வச்சு நம்ம சொல்லிடுறோம், திரும்பவும் அவங்க அதே தவறு பண்ணுறாங்க அப்படின்னோம்னா லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த திருவேங்கடம் கைது. துபாயில் இருந்து சென்னை திரும்பியவரை விமான நிலையத்தில் கைது செய்த தனிப்படை போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 300 ரூபாய் குறைந்து 91,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பம். விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் அவசியம் இல்லை என கர்நாடக அரசு வலியுறுத்தியிருப்பதாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதானவர்களில் 4 பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ், சிவக்குமார் உட்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய்க்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். குற்றவாளியை சிபிஐ நேரில் ஆஜர்படுத்திய நிலையில் சியால்டா நீதிமன்றம் உத்தரவு. பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்தது செபி அமைப்பு. ரிலையன்ஸ் ஹோம் பைனான்ஸ் நிறுவன நிதியை தவறாக பயன்படுத்திய புகாரில் 25 கோடி ரூபாய் அபராதமும் விதிப்பு.